தங்களுக்குள் முரண்பாடான நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தியினர். ஜனாதிபதிக்கு 1000 கோடி ரூபாய் வழங்க நாம் தயார், அன்னலிங்கம் அன்னராசா. இலங்கையின் எதிர்கால திட்டங்கள், பிரித்தானிய தூதுவரை சந்தித்த சுமந்திரன். மீண்டும் IMF-இடம் கையேந்தும் நிலை, அனுர அரசை எச்சரிக்கும் எதிர்த்தரப்பு. கூட்டுக்களவாணிகளின் திட்டமிட்ட சதியே சுமந்திரனுக்கான பதில் பொதுச் செயலாளர் பதவி. கையிட்டி வரை தமிழ் மக்களை ஏமாற்றும் அனுர அரசு, சரமாரியாக சாடும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். சர்வதேச நாணய நிதிய நிறைவேற்று சபை அடுத்த வாரம் கூடுகிறது. வெளிநாட்டு உணவகங்களின் வருகை பாரம்பரிய உணவுகளை மேலும் ஊரங்கட்டிவிடும் ஐங்கரநேசன். தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே முரண்பாடாக காணப்படுவதாக சமூக நீதிக்கான அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா. சக்திவேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய மறுப்பது என்பது அரசியலை மறுப்பதாகும். நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். அவர்களின் பின்னால் புலனாய்வு பிரிவினர் தெரிகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் கூறிய அதே நேரம் நீதியமைச்சர் இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று யாருமில்லை என கூறுகிறார். எனவே தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே இவ்வாறு முரண்பாடான நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய ரோலர் பிரச்சினை தீர்க்கப்பட்டால் வடக்கிலிருந்து ஜனாதிபதிக்கு 1000 கோடி ரூபாய் வழங்குவதற்கு நாம் தயார் என அகில இலங்கை கடத்தொழில் சங்கத்தின் வடக்கு மாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் இணைந்து வடக்கு கடற்றொழிலாளர் படுகின்ற பிரச்சினையிலே தொடர்ந்து தீர்வு நோக்கி நகர்ந்து வருகிற சூழ்நிலையிலே கடந்த வாரம் கூட இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்து சென்றிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்களும் வடமாகாணத்துக்கு வருகை தந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் பிரதமரும் சரி ஜனாதிபதியும் சரி பாரம்பரிய சிறு மீனவர்களுடைய பாதிப்பிலும் துயரத்திலும் எள்ளளவேனும் பங்களிக்காத ஒரு விடயம் வடக்கு கடற்றொழில் மக்களுக்கு, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் கவலையும் அளிக்கின்றது. அதற்கு உதாரணமாக பிரதமரும் சரி வட்டுக்கோட்டையிலே நடந்த கூட்டத்திலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தான் இருப்பதாக மேடையிலே கூறி சென்றிருக்கின்றார். அது மிக கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கின்றது. ஏனென்று கேட்டால் வடபகுதியிலே சிறு தொழிலாளர்கள் எங்களுடைய வளமும் வாழ்வும் அளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. கடந்த அரசாங்கத்திலும் காட்டிலும் மிக மோசமான அழிவையும் பின்னடைவையும் சிறு மீனவர்கள் செய்து கொண்டிருக்க, சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அரசு வெறுமெனவே பிரச்சனையை தீர்க்காமல் வேறு ஏதோ வழியிலே இந்த அரசு நகர்கிறது, கவலையாயிருக்கின்றது. பிரதமர் அவர்கள் வடமாகாணத்துக்கு வந்த போதும் கூட அல்லது கடந்த வாரம் கூட மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் சொன்னார், தொலைபேசி ஊடாக ஜனாதிபதி 500 கோடி ரூபாயை வடக்குக்கு அபிவிருத்திக்காக அல்லது யாழ் மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக தருகிறேன் என்று ஜனாதிபதி சொல்லி இருக்கின்ற என்று சொல்கின்ற எங்களுடைய மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சரை நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் கேட்பது, வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதியா? உங்களுடைய அரசாங்கத்திலே ஒரு நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இலங்கை என்றால் வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதி இல்லாமல் முதலிலே ஒரு நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள். உங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் 1000 கோடி ரூபாவை ஜனாதிபதிக்கு வடக்கு மாகாணத்திலே இருந்து கையளிக்க தயாராக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் சட்டவிரோத நீதி மறுக்கப்பட்ட சமூகமா எங்களை வைத்துக் கொண்டு வெறுமனவே எங்களை அபிவிருத்தி என்ற மாயையிலே தள்ளி எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய கடலையும் நாங்கள் அளிக்கின்ற ஒரு செயல்பாட்டை நீங்களும் தொடர்ந்து செய்கின்றீர்கள். எனவேதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்லது மக்களுக்கான அரசாங்கத்திற்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் விடுகின்றது. ஒரே நீதியை வடக்குக்கும் கிழக்குக்கும் தெற்குக்கும் மேற்குக்கும் நிலைநாட்டுங்கள். இன்று புத்தளத்துக்கு ஒரு நீதி, யாழ் மாவட்டத்துக்கு ஒரு நீதி. உங்களுடைய 500 கோடி ரூபாய் இல்லை, நாங்கள் 1000 கோடி ரூபாவை உங்களுடைய 5 வருட ஆட்சி காலத்திலே ஜனாதிபதிக்கு வடக்கில் இருந்து திருப்பி அனுப்ப கடற்றொழில் சமூகம் தயாராக இருக்கிறது. ஆனால் வடக்கில் இருக்கிற சட்டவிரோத முறையற்ற கடற்றொழில்களை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3 மாசங்கள் கடந்தும் இது தொடர்பான எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் ஜனாதிபதி எடுக்கவில்லை. எனவேதான் இறுதியாக நாங்கள் வடக்கு மாகாண கடற்றொழில் சமூகம்
வேண்டுவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களையும் இலங்கையினுடைய பிரதமர் கலாநிதி அம்மணி அமரசூரிய அவர்களையும் வேண்டுவது வடக்கு கடற்றொழில் சமூகம் ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் நாங்கள் கடற்றொழில் சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைக்கு எங்களை சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை பகிரங்கமாக 2 லட்சம் மக்கள் 50,000 குடும்பம் சார்பாக உங்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சினையை இறுதியாகவும் முடிவாகவும் ஒருமுறை சந்திப்பதற்குரிய வாய்ப்பை இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதியும் பிரதமரும் வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்ற செய்தியோடு தொடர்ந்தும் வடக்கு கடல் தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஐயமும் அல்லது ஏமாற்றமும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 2 மாதங்களாக ஊடக வாயிலாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இன்றும் இந்த ஊடகத்தினூடாக பகிரங்கமாக அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களை வடக்கு கடற்றொழில் சமூகம் சந்திப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பெட்ரிக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திரணி எம்.ஏ. சுமந்திரன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல் இந்த பேச்சுவார்த்தை நீடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் இலங்கை தொடர்பான அடுத்த கட்ட நகர்வு குறித்து நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆண்ட்ரூ பெட்ரிக்கின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால அரசியல் நிலவரம், அரசின் நடவடிக்கைகள், தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள், புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள், வரவு செலவு திட்ட யோசனையின் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கடந்த செப்டம்பர் மாதம் மேலும் 1 வருட காலத்துக்கு நீடிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வர உள்ளது. இந்த நிலையில் அந்த தீர்மானத்தினூடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு அளிக்கப்பட்ட ஆணையின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடந்த கால மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் செயல்முறையின் தற்போதைய நிலவரம் மற்றும் அதன் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முழுமையாக நிறைவு செய்வதற்கான சாத்தியப்பாடு என்பன பற்றி ஆண்ட்ரூ பெட்ரிக்கிடம் சுமந்திரன் கேட்டறிந்து கொண்டார். தமது செயற்பாடுகளை ஊடகங்கள் உட்பட பல தரப்புகளும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியால் திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்துக்கு பல்வேறு வகையிலும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிகளவான நிதியும் வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி தனது உரையில் வடக்கு அதிகாரிகள் கூறிய நிதியை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நாம் முழுமையாக செலவு செய்ய வேண்டும். எவ்வளவு விரைவாக இந்த நிதியை செலவு செய்து முடித்து மேலதிக நிதியை நாம் கூற வேண்டும். இது எமக்கு சவாலானது. நாம் நிதியை திருப்பி அனுப்பாமலே நிதியை திருப்பி அனுப்பியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பெருமளவு நிதி எமக்கு கிடைக்கப்பெறும் நிலையில் அதை உரிய முறையில் செலவு செய்ய வேண்டும். எமது செயற்பாடுகளை ஊடகங்கள் பல தரப்புகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. வரவு செலவு திட்டத்தில் இடதுசாரி போக்கை உள்ளிற்காது IMF உடனான நிபந்தனைகளை கொண்டு தேசிய மக்கள் சக்தி வடிவமைத்துள்ளமை சிறப்பான ஒன்று என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அமல பிரசாத் தெரிவித்துள்ளார். ஆனால் திட்டங்கள் சரியாக வகுக்கப்படாவிட்டால் மீண்டும் IMF-இடம் கையேந்தும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் செலவு குறித்து ஆளும் தரப்பால் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பெரிய விடயமல்ல. இங்கு பிரச்சினை என்னவென்றால் வரவை எவ்வாறு ஈட்டப் போகின்றோம் என்பதை தொடர்பில் எவ்வித கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் கன்னி வரவு செலவு திட்டத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்களுக்கான நிதியை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பது கேள்விக்குறி. மக்களிடமிருந்து வரும் அழுத்தங்களை சமாளிப்பதற்கு சில நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் வரவு குறித்து எவ்வித கருத்துக்களும் கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. இங்கு வரவு குறித்து கலந்துரையாடல் என்பது மிகவும் முக்கியம். வரவு செலவு திட்ட ஆவணத்தில் அழகான சொற்பிரயோகங்கள் இருந்தால் மாத்திரம் போதாது. அதனை செயற்படுத்துவதற்கான வழிமுறைகள் உள்ளிற்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் மக்களுக்கு இதன் மேல் நம்பிக்கை இல்லாது போகும். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இடதுசாரி அரசாங்கம் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இந்த திட்டத்தில் கடந்த அரசாங்கங்கள் மதிப்பிட்டு அதிக செலவுடைய விடயங்கள் குறித்து மதிப்பிட்டுள்ளீர்கள். ஆனால் இவ்வாறான திட்டங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கும் என்றால் அதற்கான பணத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? மீண்டும் IMF-இடம் கையேந்த போகிறீர்களா? இதற்கு சரியான தீர்வை முன்னெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடுங்கள் என கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் நியமிக்கப்பட்டமை கூட்டுக்களவாணிகளின் திட்டமிட்ட சதி என பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரனை கட்சியின் முக்கிய இடத்தில் அதிகாரம் செலுத்தும் வகையில் வைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியில் மேலும்
இருப்பவர்கள் அனைவரும் ஜால்ரா அடிப்பவர்கள், அத்தோடு அதிகாரமிக்க இடத்தில் ஒட்டி வாழ்பவர்களாக உள்ளனர். CVK சிவஞானம் இருந்தாலும் சரி மற்றும் சத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி, இவ்வாறு தமிழரசு கட்சிக்குள் பலதரப்பட்ட கருத்து ஆடுகள் திணிக்கப்பட்டு குறித்த நடவடிக்கைகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலை மிகவும் மோசமாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து தற்போதான தையிட்டு விவகாரம் வரை தொடர்ந்து தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், புதிய அரசாங்கத்தை தமிழ் மக்கள் மிகவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தெரிவு செய்த நிலையில் தற்போது அந்த நம்பிக்கை பொய்த்து போகும்படியாக தற்போதைய அரசாங்கம் நடந்து கொள்கிறது. ஒரு புதிய வேடமிட்டு ஒரு புதிய சூழ்நிலையில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அவர் செயற்படுகின்ற நிலையில் அவரது நடவடிக்கையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடுகளை வழங்கி தேர்தலை நடத்தினால் மட்டும் போதாது, உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது அண்டை நாடான இந்தியாவில் கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் உயர்நிலை கல்வி நிறுவனங்களை கூட நடாத்தி வருகின்றனர். டொரண்டோ மேயர் காவல்துறை ஆணையாளரை நியமிக்கும் அதிகாரம் கொண்டவராக காணப்படுகிறார். இந்த அதிகாரங்களை எமது உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு வழங்கினால் நாம் பெண்களை, இளையோரை வலுப்படுத்துவோம் என்னும் சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்க முடியும். மேலும் இந்த உள்ளூர் அதிகார சபைக்கு போதுமான வசதிகள் இல்லை. எடுத்துக்காட்டாக திருகோணமலை நகர சபைக்கு குப்பைகளை அகற்றுவதற்கு மிக குறைந்த வாகனங்கள் தான் காணப்படுகிறது. இதனால் ஒழுங்காக குப்பைகளை அகற்றுவதற்கு இயலாமல் உள்ளது. இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு கூடுதலான வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இறுதியாக உள்ளூராட்சி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். இளையோர் பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அவற்றுக்கு வசதி வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 3வது மீளாய்வு தொடர்பில் பரிசீலிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை எதிர்வரும் 28ஆம் தேதி கூட உள்ளது. நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான 3வது மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி பணியாளர்கள் மட்ட இணக்கப்பாட்டை எட்டியது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை 3வது மீளாய்வை பரிசீலித்து அங்கீகரிக்குமாயின் இலங்கைக்கு நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் 4வது தவணையாக மேலும் 333 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இனத்தின் தேசிய அடையாளங்களில் உணவு பண்பாடும் ஒன்று. தேசியத்தை கட்டமைப்பதில் பண்பாட்டின் ஏனைய கூறுகளைப் போன்று உணவு பண்பாடும் காத்திரமான பங்களிப்பை செய்கிறது. ஆனால் மத பண்பாட்டில் பௌத்தத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிளந்தெழுகின்ற நாம் உணவு பண்பாட்டில் நிகழும் ஆக்கிரமிப்புகள் குறித்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அண்மை காலமாக வெளிநாட்டு உணவகங்கள் பல இங்கு கிளைகளை திறந்து கொண்டிருக்கின்றன. எமது உணவக பண்பாட்டில் திணிக்கப்படும் மாற்றங்கள் பற்றி நாம் வெளிப்படையாவிட்டால் வெளிநாட்டு உணவகங்கள் எமது பாரம்பரிய உணவுகளை மேலும் ஓரங்கட்டிவிடும். எமது ஆரோக்கியமும் மேலும் வீழ்ச்சியடையும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ. ஐங்கரநேசன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.